அவை சம்பந்தமாகவும் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் லசந்த விக்ரமதுங்க கொலை சம்பந்தமாக ஜனாதிபதி பேசுகிறார். லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட விதத்தை நினைத்து பாருங்கள். அது சாதாரண குடிமக்களுக்கு இடையேயான மோதல் அல்ல. அரசாங்கத்தை விமர்சித்த ஒரு ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தின் பின்னணியில் புலனாய்வு அமைப்புகளின் சில உறுப்பினர்கள் இருந்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. அதன் போதுதான் பிற தாக்குதல்கள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அவர்கள் நினைவுபடுத்துகிறார். உபாலி தென்னக்கோன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, பொத்தல ஜயந்த் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவை சாதாரண தனிநபர் மோதல்கள் அல்ல என்று பேச்சாளர் வலியுறுத்தினார். இந்த இடத்தில் தான் ஊடகவியலாளர் பொத்தல ஜயந்த் சம்பந்தமாக சொல்லியாக வேண்டும். ராஜபக்சக்களுடைய ஆட்சி காலத்திலே இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக ஒரு ஊடகவியலாளராக தன்னுடைய பத்திரிகையிலும் சரி தனது ஊடகத்தின் ஊடாக அவர் வெளிப்படுத்த முயற்சித்த போது கடத்தப்படுகின்றார். கடத்தப்பட்டு மிரட்டப்பட்டு அவருடைய காலில் தான் பலமாக தாக்குகின்றார்கள். அவர் ஒரு கூட்டம் முடிந்து நிறைவேறி வீடு செல்லும் போது அவர் கடத்தப்பட்டு மிக கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவருடைய கால் பகுதி முழங்காலுக்குத்தான் கடுமையான தாக்குதலை நடத்துகிறார்கள். ஏன் அவர் கொலை செய்யப்படவில்லை என்றால் இவருடைய நண்பர்கள், பொத்தல ஜயந்தவினுடைய நண்பர்கள் உடனடியாக இவர் கடத்தப்பட்ட விடயம் அறிந்து இவருடைய ஊடக அமைப்பினூடாக முக்கியமான இருவர் சென்று அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை உடனடியாக சந்திக்கின்றார்கள். அப்போது பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சவிடம் சொல்கிறார்கள், இப்படித்தான் ஊடகவியலாளர் பொத்தல ஜயந்த கடத்தப்பட்டிருக்கின்றார், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னவுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உடனடியாக கோட்டாபே ராஜபக்சவுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்கின்றார். அந்த இடத்திலே எடுத்து கூறுகின்றார், சற்று பாருங்கள், பொத்தல ஜயந்தவை கடத்தி விட்டார்களாம் என்னவென்று. உடனடியாக அவர் அழைப்பை எடுப்பது கோட்டாபே ராஜபக்சவுக்கு. அதன் காரணமாகத்தான் அவர் கொலை செய்யப்படாமல் கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஓரிடத்தில் அவரை கீழே தள்ளிவிட்டு செல்கின்றார்கள். வெள்ளை வேன் கலாச்சாரம் கடுமையாக இருந்த காலப்பகுதி அது. நான் இன்று இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் இப்படியெல்லாம் கடந்த ஆண்டுகளில் கடந்த ஆட்சிகளில் நான் பேசியிருந்தால் நானும் வெள்ளை வேனில் ஏறி சென்றிருப்பேன்.